வணக்கம். இன்றைக்கி நெய் பருப்பு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல பேனில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து கடுகு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஜீரகம் 1 ஸ்பூன். ஸோ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. 3 மிளகாய் சேர்த்துருக்கேன் நான் காரத்துக்கு. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் மாறணும். ஸோ மாறிடுச்சு. இப்போ தேவையான அளவு சால்ட் இந்த ஒரு டைம் தான் நான் ஆட் பண்ண போகிறோம். அடுத்து வேக வச்ச மூங் தால், அதாவது பாசிப்பருப்பு 1 கப் எடுத்து வேக வச்சு எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் போட்டு. ஸோ அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்து வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் அதுக்கப்புறம் வேக வைக்க போகிறோம். அதனால் திரும்ப வந்து கொஞ்சம் கட்டியாகும். அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தண்ணி முதல்ல ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் வந்து உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ நல்லா வெந்துருச்சு. பருவம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு. ஸோ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. கொஞ்சம் வந்து இப்போ வந்து இதிலே வச்சுருங்க, சிம்லே போட்டுருங்க, இல்லைனா அடியில் பிடிச்சிரும். அடுத்து கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதான். ஸோ இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பருப்பு சாதம் கொடுப்போம் பார்த்திங்களா. ஸோ அப்போ தனியாக அவங்களுக்குன்னு பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி மொத்தமாக எல்லாருக்குமே பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு சாதம் நல்லா குலைவாக பொங்கி, ஸோ அதோடு இந்த பருப்பு நெய்யெல்லாம் சேர்த்து சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.